இன்றைக்கி பாக்யலட்சுமி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாக்யா வந்து கோபியோட க்ளவுட் கிச்சனுக்கு ஆர்டர் பண்ண சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வரும்போது, கோபியோட அம்மாவுக்கும் கோபிக்கும் முகம் ரொம்ப மாறிடுது. ரொம்ப அவமானத்தில் நின்னாங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா? அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பாக்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் பிஸ்னஸ் தெரிஞ்சிருந்தாலும் சமையல் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எதனா ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. இது கோபிக்கு ரொம்பவே அசிங்கமாயிருது. உடனே கோபி கோவப்பட்டு உள்ளே போகிறாரு. அதுக்கு உடனே பாக்யா கேட்குறாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்தோம்ல அதுக்கு பணம் எங்களுக்கு கிடச்சிருமா கரெக்டாக அப்படின்னு. கோபிக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுது. உடனே அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும், உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. உடனே பாக்யா வந்து அவங்க மாமியார்ட்ட கேட்குறாங்க, என்னத்த பணம்லாம் கரெக்டாக வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கொஞ்சம் கோவத்தோடு சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க மாமியார் பாக்யாட்ட சொல்கிறாங்க. இவகிட்ட தான் ஆர்டர் போகுதுன்னு தெரிஞ்சால் இந்த நான் பிஸ்னஸை கூட கேன்சல் பண்ணியிருப்பேன், இந்த பிஸ்னஸ் கூட எனக்கு வேண்டாம் நான் விட்டுருப்பேன் அப்படின்னு ரொம்ப அவமானப்பட்டு உள்ளே நிற்கிறாரு கோபி. இது தானே புலம்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்காங்க, பாக்யா அவங்க எழில் எல்லாருமே. அப்போ வந்து தண்ணி எடுக்க போகிறாரு கோபி வந்து. அவர் தண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கிண்டலாக பேசுகிறார் எழில் வந்து கோபியை பற்றி. என்ன பேசுகிறாருன்னா, எழில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, அது போக சில பேர் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்களே அப்படின்னு கோபி கிராஸ் ஆகும்போது எழில் சொல்கிறாரு. அதுக்கு கோபிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே வந்து சொல்கிறாரு, நீ தான் கொண்டு வருவேன்னு தெரிஞ்சால் சாப்பாடு நான் ஆர்டர் பண்ணியிருக்கவே மாட்டேன், என் பிஸ்னஸ் வீணாக போனாலும் போட்டோன்னு நினச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரொம்ப கிண்டலாக சிரிக்கிறாங்க பாக்யா வந்து. ஆனால் வீட்டில் வந்து ராதிகாவுக்கு தெரியாது இன்றைக்கி லஞ்ச் வந்து பாக்யா தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இதை வந்து செல்வி சொல்லிடுறாங்க ராதிகா கிட்ட, உங்களுக்கு எதுனா வேணும்னா சொல்லுங்கள், எங்கள் பாக்யா மேடம் எப்படி கோபி சார் கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு ராதிகாட்ட செல்வி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே டென்ஷனான ராதிகா வந்து கோபிக்கிட்ட ரொம்பவே போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, எங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கோபியும் கூட்டிகிட்டு வந்து கீழே அவங்க அம்மாட்ட சண்டை போடுறாங்க, நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம், என்கிட்ட கேட்காம அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம் வைக்கலான்னு கேட்குறாங்க. ஏன் உனக்கும் தான் கோபி ஃபோன் பண்ணான், இப்போ நீ அவனுக்கு எந்த உதவியும் பண்ணல, அதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் அது கூட உங்ககிட்ட சொல்லிட்டாரா அவர், நான் அவருக்கு உதவி பண்ணலன்றது அப்படின்றாங்க ராதிகா. உடனே ராதிகா வந்து கோபியை கூட்டிக்கிட்டு மேலே ரூமுக்கு போன உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவன் இங்கேயே இப்படி சண்டை போடுறாளே, அங்கே போய் என்ன பேய் ஆட்டம் ஆட போகிறாளோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, அது அவங்க புருஷன் முன்னாடி பிரச்சனை, நீ எதுவும் தலைவிட வேண்டாம், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான் காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.